let's continue the program. So next, requesting for a special address of Dr. Tirunana Sambandam. He is a project director and Ishwar Health Education and Research Trust, a leading expert with over 45 years of experience in herbal research, formulating an Ayush-based mentorship. He has been instrumental in promoting herbal health products, empowering rural and women entrepreneurs, and integrating Ayush systems with modern healthcare through innovation, training, and awareness. His major achievements include he has organized a 5,000 plus Ayush-based health awareness program and 2,000 plus health campuses across South India, hosted Moligai Asartal Sandeep on air Kodai FM for 175 weeks, founder, editor for the monthly Ayush magazine Nalamum Badamum since 2000, authored popular health book including Nalvarvukku Ugantha Yogasanangal, Herbal Entrepreneurship and Healthy Lifestyle. He has trained over 1,000 plus herbal entrepreneurs and guided 2,000 plus students under university approved programs, established 2 GMP certified herbal manufacturing units and developed 150 plus herbal formulations, empowered 32 member women self-help groups to launch herbal soap unit in Tanjavur district, published 75 plus research papers on health drug standardization and nutrition in health national and international journals. So we are so privileged to have you, sir, and I would request you to kindly give a special address. Please, sir. இந்த நிகழ்ச்சி வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ஒரு இனிமையான நாள் இன்னைக்கு. குறிப்பாக நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை மக்கள் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் அதை எடுத்து செல்வதற்காக வந்திருக்கின்ற முன்னோடிகள் உங்களை அனைவரும் நான் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் மேனேஜ்மெண்ட் என்ற துறையின் பேராசிரியர் இயக்குனர் கிருஷ்ணவேணி மேடம் இந்த நிகழ்ச்சியை அரசு நிதியுதவியோட உங்களை மாதிரி இளைஞர்களுக்கும் முன்னோடிகளுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த பயிற்சியை கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் இந்த ஆயுஷ் மருத்துவத்தை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த ஹெர்பல் என்டர்பிரனர்ஷிப் மூலிகை தொழில் முனைவோர் பயிற்சியை ஒரு 3 நாளைக்கு இங்கே நடத்த இருக்கின்றோம். எங்களுடைய நிறுவனங்கள் ரூபி ஹெர்பல்ஸ் ஒரு உற்பத்தி நிறுவனம், நேச்சுரல் ஹெர்பல்ஸ் ஒரு காஸ்மெட்டிக் ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக் ஃபேக்டரி, Robi Global Marketing Private Limited. It is actually a marketing company promoting almost 90 over Ayurvedic Siddha products throughout South India. And Ishwar Health Education and Research Trust ஒரு நாலேஜ் பார்ட்னராகவும் ட்ரைனிங் பார்ட்னராகவும் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் குறிப்பாக இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் மேனேஜரோட இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் டாக்டர் செந்தில்வேல் அவர்கள் சொன்ன மாதிரி நம்முடைய ஆயுஷ் மருத்துவத்தில் சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யோகா இயற்கை மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவத்தை இணைத்து ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை மையமும் ஒரு 6 இடங்களை நடத்திட்டு வரோம். அது போக உங்களை மாதிரி தொழில் முனைவர்கள் நிறைய பேர் உருவாக்கியிருக்கிறோம். காரணம் என்னென்னா, நம்ம மருத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எடுத்த முயற்சியில் மூலிகைகளை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டு பேச முடியும், மூலிகை பொருளை நம்மளால் உருவாக்க முடியும். ஆனால் மூலிகை பொருளை தேவைப்படுவர்களுக்கு கொண்டு சேர்க்க முடியுமா? இந்த கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கும். எனக்கு வைத்தியம் தெரியும், எனக்கு நிறைய மூலிகை தெரியும், எனக்கு நிறைய ப்ராடக்ட் ஃபார்முலேட் பண்ண தெரியும், ஆனால் என்னால் தேவைப்படுறவங்க எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒன்று நீங்கள் ஒரு வைத்தியராக இருக்கணும், ஒன்று பாரம்பரிய வைத்தியராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு பட்டதாரி மருத்துவராக இருக்கணும். இந்த வகையில் இருந்தால் கூட உங்கள் கிளினிக்கை தேடிட்டு வந்தால் தான் உங்களால் அதை கொடுக்க முடியும். ஆனால் இந்த தொழில் முனைவோர் என்ற ஒரு நிலையில் நீங்கள் எல்லாரும் இந்த பயிற்சிக்கு வந்திருக்க போது நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கட்டாயமாக யூ கேன் பிகம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர், ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோராக. குறிப்பாக நம்ம பாரம்பரிய மருத்துவத்தின் அந்த நாலேஜ் மட்டும் இல்லாமல் பாரம்பரிய மருத்துவத்தில் உள்ள பொக்கிஷங்களான அந்த மூலிகைகளை மக்கள் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வாய்ப்பு ஏராளமாக இருக்கின்றது. நீங்கள் மருத்துவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ கேன் ரெக்ரூட் எ டாக்டர். நீங்கள் ஒரு மருத்துவரை
பணிக்கு அமர்த்தி அவர்கள் உங்களுக்கு வேண்டிய சேவையை செய்வார்கள். நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவராக என்ன செய்யலாம்னா வந்து இந்த தொழிலை வந்து ஒரு முறையான தொழிலாக செய்து அதன் மூலமாக உங்கள் முதலீட்டுக்கு தகுந்த லாபத்தையும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த 3 நாள் பயிற்சியில் உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் பரிமாற்றம் செய்ய இருக்கின்றோம். நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் செய்வோம். இன்னும் சில ப்ராடக்டை நீங்களே அதை எப்படி வந்து ஒரு ரீட்டைலிங் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு சில டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் கொடுக்க இருக்கிறோம். கட்டாயமாக அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் எந்த துறையிலேருந்து வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த 3 நாளும் வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது என்ற அளவில் ஒரு திறந்த மனதோட உங்ககிட்ட இருக்கிறத விற்பனை செய்யாதீங்க, இங்கே இருக்கிறத கற்றுக்குங்க முதல்ல. ஏன்னா எல்லாரும் நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் ஆர்வப்படும் ஒழிய மற்றவங்க இருக்கிறத கேட்கறத வந்து நம்ம நிறைய பேர் விரும்புவோம், பல சமயம் விரும்ப மாட்டோம். ஆனால் இங்கே வந்து யூ கம் நீட் டு லேர்ன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கற்றுக்கிறதுக்கு வேண்டிய ஏராளமான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இந்த 3 நாள் பயிற்சி ஏற்பாடு செய்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் குறிப்பாக இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் மேனேஜ்மெண்ட் பேராசிரியர் இயக்குனர் கிருஷ்ணவேணி அவர்களுக்கும் இந்த துறையில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். டாக்டர் செந்தில் தெளிவாக சொல்லிட்டார், யூஆர் லக்கி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி உங்களை தயார்படுத்தி சமுதாயத்திற்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், அப்புறம் உங்களுடைய சுற்றம், தென் சமுதாயத்துக்கு. இது மூணும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மிஷனாக நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணுறதுக்கான எல்லா ஃபவுண்டேஷன் அண்டு பில்டிங் கட்டுறதுக்கான எல்லா மெட்டீரியலும் இந்த 3 நாளில் கொடுத்துருவோம். அண்ட் யூ ஆர் கோயிங் டு பில்ட் அ ஹவுஸ். அந்த ஹவுஸ்குள்ளே ஆரோக்கியம் ப்ளஸ் நல்ல வருமானம் ப்ளஸ் எத்தனை டைப் ஆஃப் ஹெல்த் இருக்குது அதெல்லாம் பற்றி நம்ம 3 நாள் பயிற்சியில் பார்க்க போகிறோம். அண்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மகிழ்ச்சியான ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். இதுதான் அந்த நோக்கத்தில் தான் ஆரம்பித்தார் டாக்டர் திருஞான சம்பந்தம் ப்ளஸ் அவருடைய ஒரு ஃபவுண்டர் டாக்டர் மகேஸ்வரன். இந்த மகிழ்ச்சியான ஆரோக்கியமான சமுதாயம் வேணும் அப்படின்னா ஆரோக்கியம் 2வது தான் வருது, அதுக்கு முன்னாடி தான் மகிழ்ச்சி வருது. ஸ்டேட் ஆஃப் மென்டல் ஹாப்பினஸ் அவர் எப்போ வரும் அப்படின்னா நமக்கு எல்லாமே இருந்ததுனா தான். இந்த எல்லாமே என்னங்கிறத இந்த 3 நாளில் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கும். ஸோ முழுசாக உள் வாங்கிக்கோங்க. இது வந்து நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணிருப்பீங்க, நிறையா இருக்குது. இது வந்து 3 நாள் பயிற்சி. ஸோ பயிற்சின்றப்ப உங்களுடைய அந்த மோடு இருக்குல்ல, மோடு அண்டு மூடு ரெண்டுத்தையும் வந்து லேர்னிங் கியருக்கு மாற்றிடுங்க. ஸோ எனிதிங் நீங்கள் இங்கே பார்க்குறது கேட்குறது எல்லாமே இதுலேருந்து வாட் இஸ் த லேர்னிங் ஆர் கோயிங் டு ஹேவ். லேர்னிங் என்ன இல்லை நமக்கு கேட்கவே என்னங்கிறத அந்த மோடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் லேர்ன் எ லாட் ஆஃப் திங்ஸ், ரைட்டா? அதனால் வந்து நிறையா சொல்லுவாங்க, அது அவ்வளவும் வந்து நீங்கள் உள்ளே வாங்கிக்கோங்க. தென் எப்படி அதை டெலிவரி பண்ணணும் உங்களுடைய கஸ்டமருக்கு, உங்களுடைய கிளையண்ட்டுக்கு அண்ட் உங்களுடைய ஃபியூச்சருக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி டிசைன் பண்ணி கடைசியாக கொடுத்துட்றோம். ஃபைனலி அந்த ஹெர்பல் ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஆண்டர்ப்ரனர்னா யார், அவருக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குமா, அண்ட் அதனால் அவரால் அந்த மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனரால் அவருக்கு என்ன நன்மை, அவருடைய குடும்பத்துக்கு நல்லா என்னமே, ஃபைனலி வந்து சமுதாயத்துக்கு என்ன நலம், இவ்வளோத்தையும் வந்து இன் டீட்டெயில் இன்டெப்த் கோயிங் டு கிவ். இது வந்து அதை விரித்து சொல்லணும் அப்படின்னா நாட் லெஸ் தேன் ஒரு 6 months ஆகும் கோர்ஸு. அது அவ்வளோத்தையும் கண்டென்ஸ் பண்ணி ஒரு 3 days கொடுக்குறோம். அண்ட் இது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் மேனேஜ்மெண்ட்டில் இதை கொடுக்குறாங்கன்னு சார்ட்ட கேட்டேன் நான். டாக்டர் செந்தில் வந்து அதே டவுட் தான் எனக்கு இருந்தது. பட் அவங்களுடைய அந்த அஜெண்டா வந்து ஃபைனலி இஸ் டு ரீச் த பீப்புள் த்ரூ ஆண்டர்பிரனர்ஸ் லைக் யூ. அதனால் உங்களை முழுசாக மோல்டு பண்ணி இந்த 3 நாளில் தரோம். ப்ளீஸ் யூஸ் இஸ் as இஸ் கோர்ஸ். ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வரணும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளீஸ் மினிஸ்ட்ரி வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராமுக்கு நிறைய டைட்டில் கீழே நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மினிஸ்ட்ரியோட இது அல்டிமேட் எய்ம் என்னென்னா இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரமோட் பண்ணுறது, அதில் ஆண்டர்ப்ரனராக மாற்றுறது, அதுதான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து நிறைய அந்த லிஸ்ட்டு எடுங்க, அந்த அதனால தான் நாங்கள் வந்து அதை கம்யூனிகேட் பண்ணி கரெக்டாக பார்ட்டிசிபென்ட் யாருங்கிறத கூட நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் சார். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது
they have given under capacity building under climate change, waste management, pollution controlல கொடுத்துருக்குறாங்க, biodiversity conservation, அப்புறம் sustainable natural resource management, அப்புறம் eco friendly livelihood micro entrepreneurship. இப்போ அதில் தான் நாங்கள் வந்து இது மைக்ரோ க்ரீனும் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பும் அரேஞ்ச் பண்ணுறோம். அப்புறமா இந்த ஹெர்பல் இதில் வருது, இதில் எக்கோ ஃப்ரெண்ட்லி தானே வருது, எக்கோ ஃப்ரெண்ட்லி லைவ்லி. 6வது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி லைவ்லிஹுட் மைக்ரோ ஆண்டர்ப்ரனர்ஷிப், அதில் இந்த ப்ரோக்ராம் வருது. இன்னொன்று வந்து இப்போ இந்த 2 நாளாக நான் திருநெல்வேலி மதுரை போயிருக்கிறேன். நாங்கள் ஒரு 9 கோடி ப்ராஜெக்ட் வந்து நான் ப்ரொஃபஸர் வந்து சென்டர் ஃபார் வாட்டர் ரிசோர்ஸஸ், இங்கே வந்து ஓஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு டைரக்டராக இருக்கிறேன். அங்கே வந்து நாங்கள் ஒரு 9 கோடி ப்ராஜெக்ட் பண்ணோம். அது வேர்ல்ட் பேங்க் வந்து கடன் கொடுத்து, வேர்ல்ட் பேங்க் சப்போர்ட்டட் ப்ராஜெக்ட் அது. அதில் வந்து த்ரூ அவுட்டாக WRD, இது PWD டிபார்ட்மெண்ட், வாட்டர் ரிசோர்ஸ் நீர்வள மையம் அண்டு அதர் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இந்த 7-9 டிபார்ட்மெண்ட் 3 யூனிவர்சிட்டி சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணாங்க. அதை வந்து சென்டர் ஃபார் வாட்டர் ரிசோர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி எவாலுவேட் பண்ணிச்சு. அங்கே இருக்கிற கஷ்டமே என்னென்னா, விவசாய மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான வாட்டர்ஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இது சரி பண்ணி கொடுக்கறது. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு தேவையான வந்து டெக்னாலஜியை வந்து சொல்கிறது, கிளைமேட் ரெசிலியன்ட் டெக்னாலஜியை கொடுக்கறது. இது மாதிரியான அப்ஜெக்டிவோடு தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து 45 சப்பேசின் இன் த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து அதை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை போய் எவாலுவேட் பண்ணி அதோட ரிசல்ட்டை டெசிக்னேட் பண்ணோம். அங்கே மெயினாக வந்து ப்ராப்ளமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா, விவசாய மக்களுக்கு விவசாயம் பண்ணுறாங்க, நல்ல டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ்லாம் பண்ணுறாங்க. அவங்க கஷ்டப்படுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ எடிஷன் பண்ணணும். வேல்யூ எடிஷன் பண்ண தெரியல. அதுக்கு தான் அக்ரி மார்க்கெட்டிங்கை பண்ண சொல்லியிருந்தாங்க வேர்ல்ட் பேங்க் மூலமாக. ஸோ வேல்யூ எடிஷனும் தெரில. அப்போ அதை எப்படி வியாபாரமாக கொண்டு போகிறது அப்படின்னு தெரியல, மார்க்கெட்டிங் தெரியல. அதனால தான் இப்போ வந்து மற்றது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி, இப்போ நீங்கள்லாம் எக்ஸ்பர்ட்டாகவே இருப்பீங்க சில ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல. பட் அதை வந்து இப்போ வந்து வெறுமனே நம்ம வந்து சோஷியலி மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும், அது ஒரு சோஷியல் அப்ஜெக்டிவ். பட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் பெனிஃபிட் ஆகணும் இல்லைங்களா, நீங்களும் பெனிஃபிட் ஆகணும். அதே சமயம் வந்து இட் ஷுட் ரீச் எக்கனாமி. அந்த ஃபார்மர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹெர்பல் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களும் பெனிஃபிட் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தென் இட் ஷுட் ரீச் சோஷியல் பெனிஃபிட்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி தான் அப்ஜெக்டிவாக இருக்கணும். ஒன் சைடு நம்ம பாட்டுக்கு ப்ரொமோட் பண்ணி சோஷியலுக்காக மட்டும் நம்ம செய்ய முடியாது. இட் ஷுட் பி இன்டகிரேட்டட் ஆஸ்பெக்டாகவும் பண்ணுற மருந்து தயாரிக்கிறவங்களும் வந்து தே ஷுட் பி பெனிஃபிட்டட். அண்ட் வந்து சொசைட்டியும் இந்த மாதிரி மருந்துகளால் வந்து, பிகாஸ் நம்மளுடைய ஒவ்வொரு செல்லும் பயாலஜிக்கல் செல் தான், கெமிக்கலால் அது வந்து சரிப்படுத்த முடியாது. அது வந்து கண்ட்ரோல் தான் பண்ணுமோ ஒழிஞ்சு க்யூரேட்டிவ் அப்படின்னா அதை குணப்படுத்துறது வந்து பயாலஜிக்கல் செல்லான மூலிகை மருந்துகள் தான். ஸோ அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து இதை வந்து ஹெர்பல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறதுல. First I would request to present the shawl to Dr. Thirungnana Sambandam sir.